உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை இன்னைக்கு எங்க போறாங்கன்னு கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அம்மாடி வள்ளி, உங்க அத்தைக்கு ஏதோ ஒரு போன் வந்துச்சு. அடுத்த நிமிஷமே அவ ஜானகி ரூமுக்கு போனா. ஏதோ அவசரமா வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஏதோ ரொம்ப பயமா இருக்குமா, பாத்துக்க சொல்லிட்டேன். நானும் பாத்துட்டு தான் மாமா இருக்கேன். அவங்களை இப்ப வெளியில போக விடக்கூடாது. ஏதாவது பண்ணி லாக் பண்ணணும். கரெக்ட்டுமா. வேதநாயகி எங்கேயோ வெளியில போகும் போல் இருக்கு. மச்சான் வீட்டுல இருக்கும்போது நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா? அதுக்கு தான் இவ்வளவு சவுண்டு. அப்பா, மாமா ஒண்ணு கேக்கல. நான் தான் அத்தை கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஏதோ முக்கியமான வேலையா போறேன்னு சொன்னாங்க. நீங்க வீட்ல இருக்கும்போது பொதுவா அத்தை வெளியில போய் நான் பார்த்ததில்ல. அதான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகி எங்க போறீங்கன்னு கேட்டேன். அதானே எனக்கும் ஆச்சரியமா இருக்குக்கா. நான் வீட்டுல இருக்கும்போது எங்கேயும் போக மாட்டியே, இப்ப எங்க கிளம்பிட்ட? அதுவும் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம. ஆஹா, நைசா ரத்தனத்தையே சந்தேகப்பட வச்சுட்டாளே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? அது ஒண்ணு இல்ல ரத்னம், எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. அதனால நம்ம மகளிர் அணி நிர்வாகிகள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் பேசிட்டு வரலான்னு கிளம்புறேன். ஓ அப்படியா? அதை நானே சொல்லணும்னு நினைச்சேன்க்கா. அந்த இளம்பெண்கள் பாசறை தலைவியை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வருதுக்கா. அதை பத்தியும் கொஞ்சம் பேசிட்டு வந்துருங்க. போக வேண்டாம் இருன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா பொசுக்குன்னு போன்னு சொல்லிட்டாரே. அப்பா, நீங்க வீட்ல இருக்கும்போது அத்தை இல்லைன்னா அது எப்படிப்பா? திடீர்னு ஏதாவது ஃபைல் கேட்டீங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதேப்பா. பரவாயில்ல வள்ளி, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அக்காவுக்கு முக்கியமான வேலை இருக்கு போல, போயிட்டு வரட்டும். சரிப்பா, அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாக்கா. என்னம்மா? போயிட்டு வரேன் வள்ளி. அப்பாவை பத்திரமா பாத்துக்கோ. எப்படியும் அத்தைய ஸ்டாப் பண்ணிடலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டாங்களே. எனக்கு என்னமோ அம்மாவும் வேலனும் ஜெயிலுக்கு போயிருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் வேலை கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணுவோம். அவன் மீடியா போட்டோகிராஃபர் கிடையாது. ஒரு ஸ்டூடியோ ஒன்னு வச்சிருந்தான். ஐயாவோட பர்சனல் போட்டோலாம் இவன் தான் எடுப்பான். இன்னும் 2 பேர் கூட இருக்கானுங்க. ஆனா அவனுங்க பேரு ஞாபகம் இல்ல. ஆனா இவன் ஒருத்தன் பேர் தான் ஞாபகத்துக்கு வருது. வணக்கம் மேடம். மேடம் உள்ள போங்க மேடம். யோ கதவு தரையா? அப்பாடா, ஜஸ்ட் மிஸ். இல்லனா வேதநாயகி கிட்ட மாட்டிருப்போம். சரிங்க அத்தை, அடுத்து வேதநாயகி அம்மா நம்மளை தேடி வரதுக்குள்ள நம்ம அந்த போட்டோகிராஃபரை கண்டுபிடிக்கணும். வாங்க போலாம். ஏய், எங்க அவங்க 2 பேரும்? 2 பேரும் ஓடிட்டாங்களா? என்ன வேதநாயகி, எப்படி இருக்க? ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு என்ன பாக்கணும்னு சொல்லிருக்க. ஏய், நான் ஏண்டா ஒன்னெல்லாம் பார்க்க வர போறேன்? உன் தங்கச்சியும் அவ மாப்பிள்ளையும் இங்க வந்தாங்களே, அவங்கள கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் நானே இங்க வந்தேன். எங்க அவங்க? என்ன உளறிக்கிட்டு இருக்க? என்ன பார்க்க யார் இங்க வரலையே. அப்படின்னா நீ எதுக்கு இங்க நிக்கிற? யாராவது உன்னை பார்க்க வந்தாதானே உன்னை இங்க அனுப்புவாங்க. இங்க பாரு, நீயும் மச்சானும் என்ன பார்க்க வரதா சொல்லிதான் என்ன வர வச்சாங்க. நீ என்னடானா அங்கிருந்து வந்து ஜானகி வந்துச்சான்னு கேக்குற? ஆமா, ரத்தனவேல் மச்சான் எங்க? நீ மட்டும் தான் வந்திருக்க?
இங்க பாரு தேவராஜ், உன் தங்கச்சி எனக்கு கிடைக்க வேண்டிய பதவியை தடுத்துட்டான். என் பையனுக்கும் வள்ளிக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த வேலனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். ரத்தனத்தோட சொத்தையும் எனக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டான். இப்ப கடைசியா பழைய கதையெல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அன்னைக்கு அவளும் உன் வீட்டுல இருந்திருந்தா உன் குடும்பத்துல ஒருத்தரை கூட உயிரோட இல்லாம பண்ணிருப்பேன். ஆனா அவ ஓடி தப்பிச்சு எனக்கு மறுபடியும் தலைவலிய கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இனிமே அவளை நான் சும்மா விட மாட்டேன் தேவராஜ். அவளோட அழிவு நெருங்கிருச்சு. ஏய், எதுக்கு இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க? இத்தனை வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்தும் உனக்கு சிரிப்பெல்லாம் வருதா? வேதநாயகி, இத்தனை வருஷம் சிரிப்ப மறந்துட்டு தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா வருது. உன் கண்ணுல முதல் முறையா பயத்தை பாக்குறேன் வேதநாயகி. ஜானகியும் ஜானகியோட மாப்பிளையும் உன்னோட ஆணவம் அகம்பாவம் எல்லாத்துக்கும் சாவு மணி அடிச்சிட்டாங்க போலயே. ஏய், இந்த வேதநாயகி என்னைக்கும் யாருக்கும் பயந்ததா சரித்திரமே இல்ல. அவங்க 2 பேரும் வந்தாங்களா இல்லையா அத மட்டும் சொல்லு, நான் போயிட்டே இருப்பேன். இல்ல வேதநாயகி, நீ பொய் சொல்ற. உன் கண்ணுல நான் பயத்தை பார்த்துட்டேன். எப்ப நீ பயப்பட ஆரம்பிச்சியோ அப்பவே நீ தோக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். ஏய், இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உன் வீழ்ச்சி ஆரம்பிக்க போகுது. இத்தனை வருஷமா உன் மேல உருவாக்கி வச்சிருந்த போலியான பிம்பம் இன்னும் கொஞ்ச நாள்ல சுக்கு நூறா உடைய போகுது. நீ செஞ்ச கொலை எல்லாம் அம்பலமாக போகுது. இப்ப நான் நிக்கிற இடத்துக்கு நீ வருவ, உன்னோட இடத்துல நான் இருப்பேன். 25 வருஷமா ஜெயில இருந்த ஒருத்தன் இவ்ளோ நம்பிக்கையோட பேசுறான்னா அவனுக்கு ஏதோ ஒரு புது டானிக் கிடைச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அந்த டானிக் உன்னோட தங்கச்சி ஜானகியும் அவளோட மாப்பிள்ளை வேலுதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்ல, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நான் போய் அவங்கள நேராவே விசாரிச்சுக்கிறேன். வரட்டுமா? அப்புறம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது. பாவம், கடைசி வரைக்கும் ஜெயிலே கடந்து சாக போற. நீ அவ்வளவு நம்பிக்கைய மனசுல சுமந்துட்டு இருக்காத. அப்புறம் அந்த நம்பிக்கையே உன்னை சீக்கிரமா சாகடிச்சிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.